ஹாய்! இன்னைக்கு ஒரு ரேண்டம் டே விலாக் பார்க்கலாமா? இது என்னைக்கு எடுத்த வீடியோன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. லாஸ்ட் வீக்கா இல்ல அதுக்கு முன்னாடியான்னு தெரியல. பட் எழில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும்போது எடுத்த வீடியோ. இப்போ எழிலுக்கு ஸ்கூலுமே வந்து லீவ் விட்டே 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எழிலுக்கு பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிள் தான். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அதில எக் வந்துட்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு, பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ், அப்புறம் கொஞ்சமா சோயா சாஸ், அப்புறம் கெட்சப் இது எதுனா வேணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நான் ஆட் பண்ணுவேன். சில நேரம் ஸ்கிப் பண்ணிடுவேன். இன்னைக்கு நான் அதெல்லாமே சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தா அதில சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடும். அது அப்படியே அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் என்னுடைய ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கான ரெசிபி வந்துட்டு கண்டினியூ பண்ணுவேன். போகிறதுக்கு முன்னாடியே பருப்பு வேக வச்சு இறக்கி வச்சு தான் போயிருந்தேன். வந்து மிளகாக்கிளி சாம்பாருக்கு தாளித்து விட்டுட்டு கையோடவே வந்துட்டு வாழைக்காய் தான் இன்றைக்கி பொரியல் பண்ணியிருந்தேன். இந்த வாழைக்காய் வாங்கி ஒரு 1 வீக் கிட்ட ஆகிடுச்சு. பழமாகவே ஆக போகுது. ஸோ அதனால் இன்றைக்கும் விட்டேன் அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு கட் பண்ணி சிம்பிள் தான் இதுவுமே. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் தண்ணி வற்றின பிறகு லேசாக திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் இது தவா ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க. பட் அந்தளவுக்கு பொறுமை இல்லாதனால நான் கடாயிலே வந்து பண்ணி முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு அது வேகிற கேப்பில் நான் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய ஒர்க்கும் இருந்தது. அதையுமே சைட் பை சைடு முடிச்சிட்டேன் அப்படின்னா என்னோடய ஒர்க்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு மீன்வைல் வந்துட்டு அவருக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டு அப்படியே அதே சாம்பாரே வச்சு ஓட்டிட்டேன். சாம்பார், காரக்குழம்பு, அப்புறம் இந்த மாதிரி குருமா அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சட்னி அரைக்க வேண்டிய வேலை இல்லை. 3 வேளைக்கும் அதே ஓடிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே சைட் டிஷ்ஷாக கொடுத்துடலாம். மதியம் சாப்பாட்டுக்கு அதே, நைட் டின்னருக்கும் வந்துட்டு இட்லி, தோசை எதனா ஊற்றிட்டு அதே சைட் டிஷ்க்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.